ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தன். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டி அண்ட் ஜெமினாவோட மினி சீரிஸ் ரிலேஷன்ஷிப் பார்ட் 5 தான். போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஸ்டோரியை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் கமெண்ட்காக. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா 2 பேருமே 2 விதமான மனநிலையில் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு 3 நாள் ஓடுது. இந்த 3 நாளுமே அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. அதிகமாக உங்களுக்குள்ளேயும் பேசிக்கிறதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசிக்கிறதில்ல. அதாவது நீங்கள் பேசுகிறதில்ல. ஆனால் இங்கே வயனான நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை போட்டு அரின்னு அரைச்சி சாவடிச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறீங்க. பாவம் உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் அந்த பிள்ளை ஒரு நாள் லீவே போட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னா, தேவன் கூட அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அவன் இது பண்ணான், அது பண்ணான், எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் 1 தடவை 2 தடவை இல்லை, அப்படியே ரிப்பீட் மோடில் அப்படியே ப்ளஷ் ஆகுறது என்ன, ஷை ஆகுறது என்ன, அவன் இப்படி என்னை கூப்பிட்டான், இப்படி என்னை பேசினான், அப்படி இப்படின்னு ஒரே அவன் புராணம் தான் ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. லன்ச் பிரேக்கில் கூட வாய் மூடி சாப்பிட மாட்டீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ரத்தம் வராத குறை, அந்த மாதிரி அவள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு நீங்கள் பேசி பேசி அவளை சாவடிச்சிட்டிங்க. ஸோ இந்த பக்கம் ஜோவான நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சாஷா கூட அவள் கூட மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க. பட் அப்படியே நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அவளுக்கு உங்கள் கூட பேசி கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஆனால் பேசாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவளும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறா. பட் நீங்கள் யோசனையிலே போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் 3 days லன்ச் பிரேக்கில் 2 பேருமே அவங்கவுங்க கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க, அவங்கவுங்க ஃப்ரெண்டு கூட. ஸோ வயனான நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்டுக்கிட்டே தேவங்க, நான் சாப்பிடும்போது இப்படி பார்த்தேன், சாப்பிடும்போது அவன் அப்படி பண்ணான், இப்படி பண்ணான்னு அப்படியே வளரிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜோவான நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யோசனையிலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சாஷா அவங்கள பார்த்து கடுப்பாயிட்டு, ஏய், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எதையோ பறி கொடுத்தவங்க மாதிரி உன் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்க. நானும் 3 நாளாக பார்த்துட்ருக்கேன், இப்படியே தான் ஓடிட்டுருக்கு. என்ன தான் நடக்குது? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே, சாஷா, நான் ஒன்று கேட்குறேன், அது எனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யப்பா, வாய் திறந்தே சொல்லு, என்ன? இல்லடி, நான் ஒரு படம் பார்த்தேன். அதில் ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக கிஸ் ஆகிடுது. அப்புறம் ஹீரோ அந்த கிஸ்ஸை ஹீரோயின் கிட்ட திரும்ப கேட்குறாரு. அப்படி அந்த பொண்ணு திரும்ப கொடுத்துருச்சுன்னா அந்த கிஸ்ஸு, அதாவது அந்த ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸுன்றது அந்த ஹீரோக்கே திரும்ப போயிடுமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்கள பார்த்து சிரின்னு சிரிக்கிறா. ஏண்டி, நீ 12th படிக்கிற பொண்ணு தானா? என்னமோ 1ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு மாதிரி கேட்டுட்ருக்க. அது எப்படிடி திரும்ப போகும்? அது ஆக்சிடெண்ட்டாவோ இல்லை அவங்களாவே கொடுத்துக்கிட்டாலோ என்னவோ, ஃபர்ஸ்ட் கிஸ் தான். அது மாறவும் செய்யாது, திரும்ப போகவும் செய்யாது அப்படிங்கிறா. சரி, இது எதுக்கு உனக்கு? நீ இந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டியே, என்ன படம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அப்படியே அந்த ஃபுட் எடுத்து வாயில் வச்சுட்டு, அது ஒரு அதர் லாங்குவேஜ் மூவி, சும்மா பார்த்தேன், அதான் சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சமாளித்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க மொழியே சரியில்லைன்றது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவள் கொஞ்சம் சரி விட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறா. ஸோ அந்த அன்னைக்கு அப்படியே போக ஈவினிங்காக நீங்கள் 4 பேருமே சைக்கிள் எடுத்துகிட்டு ஒன்றா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ வழக்கம் போல் அந்த சாப்பல் கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுக்குறதுக்காக அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ ஒயின் கிட்ட கொடுத்த நீயே கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒயின் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கவே இந்த பக்கம் ஜிமனும் கெவினும் அப்படியே வந்துட்டுருக்கானுங்க. ஆனால் நீங்கள் ஜிமன் வரதை கவனிக்கவே இல்லை. இப்போ சடனாக உங்கள் முன்னாடி நின்னோன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகுறீங்க. இந்த பக்கம் சாஷாவுக்கு கெவினை பார்த்தோன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. ஸோ அவளும் சைலண்ட் ஆகுறா. இப்போ நீங்கள் அதை கண்டுக்காத மாதிரியே பேச்சு கொடுத்துட்டே இருக்கவே சாஷாவுக்கு பேச முடியலை. ஒரு மாதிரி நர்வஸில் அப்படியே படப்பட நான் நின்றுட்டுருக்கா. இப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகி, ஹலோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் அன்றைக்கே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தானே அதெல்லாம் ஆச்சு, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜிமன், அது எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அதான் கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா, சரி, ஓகே. மொத்தம் கொடுத்து 3 நாள் ஆகுது, அதுவும் ஃபர்ஸ்ட் கிஸ் வேறு.
உனக்கு என்னை பற்றி ஒரு தடவை கூட தோணல? மனசு தொட்டு சொல்லு அப்படிங்கிறான். இவன் இப்படி சொன்னதுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே சாஷா ஷாக்கு, சாஷாவோட தங்கச்சியும் ஷாக்கு, அண்ட் தென் கெவின் ரொம்ப ஷாக்கு. அட பாவி, இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமனை பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ ஜிமன் அவங்கக்கிட்ட கை கட்டி சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட கேட்டு நிற்கவே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, இதை பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆக போகவே டக்குன்னு உங்கள் சைக்கிளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த 3 நாளில் என்னை பற்றி ஒரு தடவை கூட யோசிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கில் அந்த ஏதோ படம் பார்த்தேன், ஆக்சிடென்ட் கிஸ்ஸு, ஃபாஸ்ட் கிஸ்ஸு, அது இதுதானா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜிவன் சிரிச்சுக்கிட்டே, கரெக்ட், இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறான். வாயை மூடி தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி கடிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமன், ஏய் அவகிட்ட என்னடி போகிறா, என்கிட்ட பேசு, நினச்சது தானே அப்படிங்கிறான். இது பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, அன்றைக்கி உங்கள் பேச்சு கேட்டு அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பாடி அப்படின்ட்டு சாஷாவோட சைக்கிளையும் பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ வயனோட சைக்கிள் அப்படியே ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ அவளை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமன் பின்னாடி நின்றுட்டு, ஏய் கொல்லச்சி, நீ பண்ணல அதே மாதிரி இந்த 3 நாளில் என்னை பற்றி நினைக்காமையும் நீ இல்லைல்ல, அப்புறம் என்னடி ஒத்துக்க மாட்ற அப்படிங்கிறான். ஸோ அவங்களுக்கு அப்படியே கடுப்பு ஏறுது. டக்குன்னு சைக்கிள் ஸ்டாண்டு போட்டுட்டு, யாரா கொல்லச்சி, யார் கொல்லச்சி, என்னை பற்றி நீ கொல்லச்சின்னு கூப்பிடுவியா, ஏன்னா உன் ஆளா நாங்கள், ஏன்னா உன் இஷ்டத்துக்கு கூப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு அவன் கிட்டே போயிட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸ்ட்டாக போகிறீங்க. அவன் அப்படியே பெண்ட் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி அவனை வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ண மாதிரி முன்னாடி நின்று கேட்டுட்ருக்கீங்க. அடியே இப்படி நின்றுட்டு இருந்தேன்னு வை, பேக் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நீ என்னை வளைச்சி பிடிச்சி கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடி இது ரோடுடி அப்படிங்கிறான். டப்புன்னு நீங்கள் நிமிர்ந்து, வாடி போடினா பல்ல உடச்சிருவேன் அப்படின்றீங்க. அவன் சிரிக்கிறான். இது பாரு, என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் மரியாதை கெட்டுரும், எனக்கு எப்படி நீ மரியாதை கொடுத்துருக்க படா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்டில் போகிறீங்க. இப்போ வயனும் வந்தாச்சு. இப்போ என்ன நடந்தது அப்படின்றது அவளுக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி எரிச்சலில் சைக்கிளை தள்ளிட்டு போகவே அவள் மறுபடியும் உங்கள் சைக்கிள் கூட ஜாயின் ஆகிட்டு, ஏய் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அங்கேருந்து போகிறீங்க. இங்கே ஜிமன் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜோ ஆனால் நீங்கள் திரும்பி அவனை பார்த்து முறைச்சிட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி முறைக்கிறத வயன் பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, யார், என்ன பிரச்சனைன்னு கேட்டுகிட்டே வரா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இந்த பக்கம் அங்கே கெவின் பாவம் அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போய் நின்றுட்டுருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது, அன்றைக்கி ஒரு நாள் தானே என் கூட வந்து பார்த்த, அதுக்குள்ளே ஏதோ கிஸ்ஸு அது இதுலலாம் பேசுகிற, என்ன ப்ரோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். ஸோ ஜிமனோ அன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். கேட்டு முடிச்சுட்டு பாவம் பிள்ளைக்கு வாயே பேச வரமாட்டேங்குது, திகச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கான். ப்ரோ ஒன்று சொல்லட்டா, சொல்லுடா அப்படிங்கிறான். அன்னைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தேன்னு வையேன், அவள் கையில் காலில் உளுந்தாவது என் லவ்வுக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் உன்னை நம்பி இங்கே வந்து நீ என்னோ தட்டி கேட்குற முட்டி கேட்குறேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் மொத்தமாக அத்து விட்டது மட்டும் இல்லாமல் உலவை டெவலப் பண்ணி மொத்தம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கல்ல நீ அப்படிங்கிறான். இப்போ ஜிமன் வெக்கப்பட்டு ஒரு மாதிரி சிரிக்கவே அவன் முறைக்கிறான். சரி வாடா, உன் லவ் தானே நானே சேர்த்து வைக்கிறேன், அப்பா சாமி நீ பண்ணதெல்லாம் போதும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கோச்சிட்டு லைட்டாக ஒரு 2 ஸ்டெப் போக இப்போ பின்னாடி ஜிம்னு ஓடி போயிட்டு அவன் ஷோல்டரில் கை போட்டு அப்படியே அவன் கூட போகிறான். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க உங்கள் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாமுக்காக. ஸோ ஒரு 8:30 போல் இருக்கும். இப்போது உங்கள் மொபைல், அதாவது வயனான உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே அந்த மொபைலை எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறீங்க. சம் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. ஏதோ ஒரு நியூ நம்பர்லேருந்து மெசேஜு, யாருன்னு உங்களுக்கு தெரியல, புதுசாக இருக்குது. ஸோ அப்படியே மெசேஜை போய் பார்க்குறீங்க. ஹோய் திருட்டு கொட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு இருக்குது. ஸோ அதை பார்த்தானே உங்களுக்கு தெரிஞ்சு பச்சு தேயாங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு,
"என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது?" அப்படின்னு கேட்குறீங்க. "அதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே இருக்கு. பேச வேணாமேன்னு கம்முனு இருந்தேன்" அப்படிங்கிறான். இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே, "ஓ! அப்படியா? இப்ப என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்ப அங்கேருந்து, "ஆஹா! என்னன்னு தெரில. வந்து ஒரு வாரமா ஏதோ பண்ணிட்டு போயிட்ட. உன் ஞாபகமாவே இருக்கு" அப்படிங்கிறான். உங்களுக்குன்னா இங்க பிளிஷி பிளிஷி. ஸோ நீங்க அப்படியே புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி தூக்கி வச்சுட்டு, அப்படியே சேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பயங்கரமா ரொமான்டிக்கா சேட்டிங் போய்க்கிட்டு இருக்கு. நீங்க அவன்கிட்டேருந்து ஒண்ணு ஒண்ணா புடுங்கிட்டு இருக்கீங்க. அவனுமே உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாவே ரொம்ப லவ்லியா பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சக்கச்சவேர்ன்னு இருக்கு. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அந்த மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜோவான நீங்க புக்க தொறந்தாலே மைண்டு ஃபுல்லா அவன் ஞாபகம் தான். ஸோ ஆல்ரெடி அவன் பண்ண கிஸ்ஸே உங்கள பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. இதில இன்னைக்கு வேற வந்துட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட டீஸ் பண்ணி விளையாடிட்டு போயிட்டான். அவன புடிக்குது. ஆனா, இப்போதைக்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆவாது அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் காம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களையே. இருந்தாலும் அவன் எண்ணம் எல்லாம் உங்க மண்டைய போட்டு பிச்சு தின்னுட்டு இருக்கு. அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணாலே அவன் வந்து உங்க முன்னாடி அந்த கிஸ்ஸுக்காக ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்னது தான் ஞாபகம் வருது. நீங்க போய் அவன் லிப்ஸில் பொறுமையா கிஸ் பண்ணது அப்படின்ட்டு அதுவே ஓடிட்டு இருக்கவே, இன்னைக்கு வேற பெண்ட் பண்ணி நின்னுட்டு இருந்தீங்க ரொம்ப க்ளோஸில். அவன் வேற வாடி போடின்னு ரொம்ப உரிமையா பேசினான். அண்ட் தென் இப்படி கிஸ் பண்ணுற மாதிரி நிற்கிறியே நியாயமான்லாம் கேட்டுட்டான். இதெல்லாம் ஒரு மாதிரி சிரிப்பாக வருது உங்களுக்கு நினைக்க. அண்ட் தென் ஒரு மாதிரி ஃபாலின் ஆகிட்டே இருக்கீங்க டே பை டே அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு சுத்தமாக படிப்பில் கான்சன்ட்ரேட் இல்லை. நல்லா வந்து அவனோட எண்ணத்தில் மூழ்கிட்டீங்க. இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் ஓடுது. இந்த 2 மந்த்ஸில் டெய்லியும் நாள் தவறாமல் நீங்கள் வந்து டயம் கூட பேசிடுவீங்க. ஸோ ஸ்கூல் விட்டு வந்த உடனேயுமே டயம் கூட வந்து சேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையே. அவனுக்குமே உங்கள் கூட பேச 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 அப்படியே பழகிடுச்சு. ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரியே ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் கூட பேசலைனாலும் ஒரு மாதிரி சம்திங் மிஸ்ஸிங் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடும். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் க்ளோஸ் தான், இதில் சொல்லவே வேண்டாம் பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்படியே போகுது. இந்த பக்கம் ஜோனை நீங்கள் டெய்லியும் நாள் தவறாமல் ஜிமினாவை பார்ப்பீங்க. பிகாஸ் அவன் வந்து நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது ஜிமினும் கெவினும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நாள் தவறாமல். ஸோ கெவினுமே இப்போ டெய்லியும் வர்றது சாஷாவை பார்க்க, லைட்டாக சிரிக்க, ஹாய் காமிக்க அவனும் ஏதேதோ ட்ரை பண்ணுறான். ஸோ அவனுமே வந்து டெய்லியும் இப்படி நாள் தவறாமல் வந்து நிற்கவே சாஷாக்கும் லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் எட்டி பார்க்குது. ஸோ கெவினோட ரூட்டு ஒரு பக்கமாக கிளியர் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்குமே ஜிமினை டெய்லியும் பார்க்க ஒரு மாதிரி பிடிச்சி போகுது. ஆனால் அவன்கிட்ட அதை வெளிப்படுத்தலை. நீங்கள் பிடிக்காத மாதிரியே முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனாலும் அவன் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டெய்லியும் நாள் தவறாமல் வர்றது, உங்களை பார்க்குறது, சைட் அடிக்கிறது, கண்ணடிக்கிறது, ஹாய் காமிக்கிறது, ஒரு மாதிரி அந்த ஃப்ளையிங் கிஸ் பண்ணுறது, அதெல்லாம் என்னென்னவோ அவன் பண்ணுற சேட்டெல்லாம் அளவுக்கே இல்லாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி அவனோட அந்த லீலைகள்லாம் இருக்குது. நீங்களுமே அவன் முன்னாடி முறைச்சிட்டு அவனை க்ராஸ் பண்ணி போகும்போது சிரிச்சிட்டு போகிறீங்க. ஸோ இப்படியே இந்த 2 மந்த்ஸோட இன்றைக்கி எக்ஸாமோட லாஸ்ட் டே. ஸோ இப்போ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 டேஸ் லீவ் வரும். அதனால் உங்களால் பார்க்க முடியாது. இப்போது உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் தென் வயனான இந்த பக்கம் இருக்கிற உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது வயனுக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, காலேஜ் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் கேப்பு தான். ஸோ அப்படியே போயிட்டு காலேஜில் தேவங்க பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுது. இப்போது ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமேட்டு பொறுமையாக ஜோ கிட்ட வயன் கேட்குறா, "ஜோ, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்டி." "ம் சொல்லுடி" அப்படின்ட்டு பேக்கை கழட்டி அந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது அது வந்து ஏய் அது சொல்லுடி. ம், இங்கேருந்து தேவங்கோட காலேஜு ஒரு 10 நிமிஷம்தான். ப்ளீஸ்டி, ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவனை பார்த்துட்டு வந்துடுறேனே, ப்ளீஸ்டி. இதுக்கப்புறம் 10 நாள் ஸ்கூல் லீவு, அதுக்கப்புறம் தான் வர முடியும். எக்ஸாம் கூட முடிஞ்சிருச்சுல, ப்ளீஸ்டி. அவனை அன்னைக்கு ஃபங்க்ஷனில் பார்த்ததுக்கப்புறமா பார்க்கவே இல்லையா, ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காகவே இருக்குது, பார்க்கணும் போலவே இருக்குது, ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குறீங்க. இப்போ ஜோ யோசிச்சுட்டு அப்போ தான் அவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. 10 நாள் லீவு, இதுக்கப்புறமா ஜிமினாவையும் பார்க்க முடியாது. ஸோ காலேஜ் போயிட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஜிமினாவை பார்த்தா கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு
சரி ஓகே அப்படின்னுடுறீங்க. எங்க பையனுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் நீங்க அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஓகே சொன்னீங்க? அப்படின்ட்டு ஒரு தாட்டு. பிகாஸ் இந்த மாதிரி ஏதாவது கேட்டா, அதெல்லாம் முடியாது. அம்மா திட்டுவாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சண்டை வரும். அது இதுன்னு ஆச்சு பூச்சுன்னு என்னென்னவோ சொல்லுவீங்க. அதனால நீங்க இப்படி ஓகே அப்படின்னதும் ஒரு பக்கம் ஹாப்பி, ஒரு பக்கம் ஷாக்கு. இருந்தாலும் பரவால்ல தேவங்க பார்த்தா போதும் அப்படின்ட்டு வயதான நீங்கள் அப்படியே வந்து ஜோவ கூப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. இப்போ உங்க கூட சாஷா அண்ட் தென் அவளோட சிஸ்டர் 2 பேருமே சைக்கிள வந்து அப்படியே தள்ளிட்டே வராங்க. "ஏய் எங்கடி போறீங்க? நம்ம எப்பயும் இந்த பக்கம் தானே போவோம். நீங்க என்ன ஆப்போசிட்ல போறீங்க?" அப்படின்னு கேட்குறா. அம் அது அம் அண்ணாவ பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயமா அம்மா பேச சொல்லியிருந்தாங்க. அதனால தான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துரலான்னு. "நீங்களும் வரீங்களா?" அப்படின்னு சொல்லி இப்ப ஜோவா வாண்டடா வந்து சொல்றா. ஸோ இப்படியெல்லாம் சொல்றத ஒயன் கேட்கும்போது, அ என்னடா ஜோ இவ்ளோ ஃபேவர் பண்றா நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி பரவால்ல நமக்கு தேவங்க பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு ஃபீல். இப்போ அங்க அவளுக்கு யோசிச்சுட்டு, சரி ஓகே. அம்மாவும் வெளிய போயிருக்காங்க. வீட்டுக்கு போனாலும் போரிங் தான். லேட்டா போனா என்ன? அதுக்கப்புறம் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் உங்கள பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சைக்கிள மெதுவா பெடல் பண்ணிட்டு காலேஜுக்கும் போறீங்க. ஸோ காலேஜோட என்ட்ரன்ஸ்ல அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு, அந்த சைக்கிள் எல்லாம் லாக் பண்ணிட்டு, அப்படியே கேட் கிட்ட போறீங்க. உங்களுக்கு உள்ள போக ஒரு மாதிரியா இருக்கு. பிகாஸ் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. அண்ட் தென் அது காலேஜ் வேற. நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லவும் இல்ல வரதா. இப்ப அப்படியே பொறுமையா 4 பேரும் ஐடி கார்ட பிடிச்சிட்டு நர்வஸா அப்படியே உள்ள என்டர் ஆகுறீங்க. அங்க மேக்ஸிமம் யாருமே இல்ல. கிரவுண்ட் ஏரியா கிட்ட தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே போகவே என்ட்ரன்ஸ்ல ஒரு குட்டி டெலிஃபோன் இருக்கு. அத எடுத்து டக்குன்னு தேவங்களோட நம்பருக்கு கால் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் அவன் எடுக்கல. அடுத்து நீங்க கால் பண்ணும்போது, அவன் பார்க்குறான். ஏதோ நம்பர் வருது. ஸோ டக்குனு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஹலோ யாரு?" அப்படிங்கிறான். "தியோங்கா நான் தான்" அப்படின்றீங்க. "ஏய் திருட்டுக்கோட்டு, என்னடி ஏதோ புது நம்பரா இருக்கு. எங்கேருந்து பேசுற?" அப்படிங்கிறான். "ஆம் நானு உங்க காலேஜோட என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கேன். வா" அப்படிங்கிறீங்க. "ஏய் என்ன விளையாடுறியா?" அப்படிங்கிறான். "ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வாயேன். நான், சாஷா, மினி அப்புறம் ஜோ கூட வந்திருக்கா" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போத்தையும் குடு குடு குடுன்னு ஓடி வரான். நீங்கள் அப்படியே என்ட்ரன்ஸ்ல நர்வஸாக 4 பேரும் பாவமா நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அங்கே 4 பேர் கூடயுமே பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் போகுது. சாஷா டைம் பார்க்குறா. 6 ஆக போகுது. "ஏய் ஜோ டைம் ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் எப்படியும் 6:30க்குள்ளே வீட்டுக்கு போக முடியும். லேட் ஆச்சுன்னா அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்க. அவங்க வர லேட் ஆகும் தான். இருந்தாலும் பயமாக இருக்கு. நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு பத்திரமா கிளம்பி போங்க சரியா?" அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜோ அண்ணன் நீங்களும் சரி ஓகே பரவாயில்ல பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போது நீங்கள் சொன்னதுமே அங்கே மினி குடு குடுன்னு ஓடி போய் சைக்கிள் எடுக்கிறா. ஸோ பின்னாடியே பொறுமையாக சாஷா உங்களுக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்ப, இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சாஷா வேக வேகமாக வெளியே போக, அந்த நேரம்னு பார்த்து கெவின் உள்ளே வர கரெக்டாக 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஸோ கெவின் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு கோவத்தில் பார்த்து உள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு வாயை பொளந்து நிற்கிறான். பிகாஸ் அடுத்து அவனால் பேச முடியல. அன்எக்ஸ்பெக்டட் முன்னாடி நிற்கிறது யார்? சாஷா. திட்ட முடியுமா? ஸோ அப்படியே வந்து ஷாக்கில் நிற்க, இப்போ சாஷா ஒரு மாதிரி கண்ணை 2த்தையும் உருட்டிட்டு, சாரி பார்க்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே அப்படியே வெளியே போயிடுறா. ஸோ அவள் சிரிச்சிட்டா அப்படின்றதே அவனுக்கு பெரிய இதாக இருக்குது. அவனால் இது வந்து எப்படி நம்புறது? நம்பாமல் இருக்க முடியல. அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே ஏதோ ஓடுது. பயங்கரமாக புள்ள ஹாப்பி. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பினஸ் மோட்லேயே உள்ளே என்டர் ஆக, அங்கே வாசலில் தேவன் கூட நீங்களும் அண்ட் தென் ஜோவும் நின்றுட்டுருக்கவே ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக அவன் பார்த்துட்டு உள்ளே போயிடுறான். இப்போது ஒயனுக்கு தயவன் கூட தனியாக பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ ஒரு மாதிரி திருட்டு பார்வையில் ஜோவை பார்க்குறா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு. சரி போ பேசிட்டு வா, ஆனால் சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ தியோங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்கள அப்படியே கூப்பிட்டு போகிறான். லைக் இந்த வால்க்கும் பில்டிங்க்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா சைடில். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறீங்க. அங்கே வந்து மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி தனியாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் தியோங்க பார்த்தோன்னேயுமே
லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பார்த்து மீட் பண்ணி ஒரு க்ளோஸ்னஸில் இருந்துட்டு திரும்ப வந்து பிரிஞ்சு போகும்போது ஒரு ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, ஒரு மிஸ்ஸிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மிஸ்ஸிங் வந்துட்டு எப்போடா மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தவே இப்போ டைம் கிடச்சி போச்சு. விடவா போகிறீங்க? அப்படியே போன மட்டுக்கும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவனை இழுத்து அப்படியே நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. தேவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி தான், பட் இருந்தாலும் யாராவது பார்த்துருவாங்களோன்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த பயத்தோட அந்த ஹாப்பினஸோட அந்த மொமெண்ட் அவங்க வந்து அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி டீப் கிஸ்ஸோட. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தேவங்க அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஏய் விட்ரி, இது காலேஜு, யாராவது வந்தால் அவ்வளோதான், போடா, உனக்காக ஸ்கூல்லேருந்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், நீ இந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ளே நிற்கிறதுக்கு பயப்படுறியா? ஏய் பயம்லாம் இல்லடி, நீ வேற, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும்டி. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா கூட பரவாயில்ல, ஸ்டாஃப் யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான். ஸ்கூல் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கிஸ் அடிச்சிட்ருக்கியான்னு சொல்லி எனக்கு ஏதாவது கேட்குறதுக்கா அப்படிங்கிறேன். இப்போ நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி ஹக்கிங்லேயே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஹக்கை பிரேக் பண்ண மனசே இல்லை. ஸோ அவனுமே புரிஞ்சுக்கிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜோவானை நீங்கள் தனியாக என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. சரி, அங்கே வந்து விசிட்டிங் சேர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதில் போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அப்படியே அந்த பக்கம் வராங்க. நீங்கள் தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதேதோ பேசுகிறாங்க, அவங்கள பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. தென் லைக் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு, தனியாக இருக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க ஏதோ நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் படபடப்பில் உட்காந்துருக்க இந்த கேங் வந்து அப்படியே உங்ககிட்ட வருது. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறது, அப்படி இப்படியேஞ்சி ஓடிடலாமா அப்படின்லாம் தோணுது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கவே இப்போ அந்த பசங்கள்லாம் அப்படி கொஞ்சம் கிட்ட வர, அப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள ஜிம்மனா போயிட்டுருக்கான். ஸோ என்ன நினச்சிங்களோ கடகடன்னு ஓடி போய் அவன் கையை அப்படியே க்ரிப் பண்ணிக்கிறீங்க. சடனாக ஒரு கை வந்து பிடிக்கவே ஜிம்மன் கேஷுவலாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் பயபலைக்கு ஷாக்கு. ஹே குளிச்சி, என்னடி இந்த பக்கம், என்ன மிஸ் பண்ணிட்டியா என்ன, பார்க்க வந்துட்டு போல் காலேஜ்க்கே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருக்கான். பட் நீங்கள் அவன் பேசுகிறதெல்லாம் கவனிக்காமல் அப்படி இன்னொரு டைரெக்ஷனில் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு எங்கேயோ பார்க்குறீங்கன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு அவனும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க, இப்போ அந்த பசங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பயந்துட்டு தான் வந்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்றது அவனுக்கும் புரிஞ்சு போயிடுது. ஸோ மறுபடியும் அவன் வந்து உங்கள் ஷோல்டரில் ஹேண்டை போட்டுட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு போகிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறீங்க, எதுவுமே பேச கிடையாது. அவன் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆனால் அங்கே ஜிம்மனுக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் ரொம்ப பிடிச்ச பொண்ணு திடீர்னு கையை வந்து பிடிச்சிக்கிட்டு கூட நடந்து வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அவன் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த பசங்களெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்கன்னு நீங்கள் நல்லாவே ரியலைஸ் ஆகினதுக்கப்புறமேட்டு அந்த கையை பொறுமையாக விடுறீங்க. மேடம் எதுக்கு காலேஜ் வந்தீங்க, அதுவும் தனியாக, என்னை பார்க்க தானே அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிவிட்டு, அதெல்லாம் இல்லையே, நானும் தனியாக வரல, என் சிஸ்டர் கூட தான் வந்தேன், அவள் தேவங்க பார்க்குறதுக்காக வந்திருக்கா, நான் தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரி ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் நானும் இந்த காலேஜ் தான் உனக்கு நல்லாவே தெரியும், எப்படியும் இங்கே வந்தால் என்னை பார்த்துடலான்னு தெரியும், ஒரு தடவை கூட உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணல அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு நல்லாவே சிரிப்பு வந்துடுது. நீங்கள் லைட்டாக சிரிக்கவும் செஞ்சிட்றீங்க, அதை அவன் பார்த்துடுறான். ஹே கெடி, சிரிக்கிறியா, அப்போ உனக்கும் தோணியிருக்கு அப்படி தானே, ஒத்துக்கோடி, ரொம்ப பண்ணாத அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு ஸ்டெப் நடக்கிறீங்க. ஓ அப்படியா, சரிப்போ எனக்கு என்ன வந்துச்சு, அந்த பசங்கள்லாம் இப்போ வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் சைடு 2 ஸ்டெப் போகிறான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்குறீங்க. அந்த பசங்க உங்ககிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மை நீங்கள் தூரமாக போய்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் அந்த பசங்க உங்கள் கிட்டவே நெருங்கி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கேஷுவலாக தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. பட் உங்களோட தாட் அவங்க உங்களை நோக்கி தான் வராங்க அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு திரும்பிட்டு குடுன்னு ஜிம்மனை பார்க்க ஓடிட்டு, ஏ ஜிம்மன் கொஞ்சம் நெல்ல, இதுக்கப்புறம் 10 நாளைக்கு உன்னை பார்க்க முடியாது, அதனால தான் வந்தேன்,
உன்ன பார்க்க தான் வந்தேன். போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறீங்க. அதாவது இப்ப அந்த பசங்க கிட்ட ஜிம்மனுக்கு உங்கள தெரியும் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்றதுக்காக கொஞ்சம் சத்தமாவே சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனா இந்த பக்கம் பையனுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ மனசெல்லாம் ஒரு மாதிரி ஏசி ரூம்குள்ள போன மாரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. இப்ப அவன் பிரைட்டா சிரிச்சுட்டு கடகடன்னு உங்க கிட்ட வந்து கைய புடிச்சுட்டு, "ஏய்! அப்போ உனக்கும் என்ன பிடிக்கும் தானே? ஒத்துக்கோடி" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப் அ அ அது அ அது வந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இதுக்குள்ளலாம் நான் இன்வால்வ் ஆகுறதா இல்ல. முடிச்சதுக்கப்புறம் வேணா யோசிக்கிறேன். "ஏய்! என்ன? என்ன அலைய வச்சு பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரோட்ல கோவத்துல நீங்க ஒரு மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல பெண்ட் பண்ணிட்டு அவன கேட்டுட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ அவன் உங்க முன்னாடி பெண்ட் பண்ணி நிக்கிறான். நீங்க பேக் சைட் லைட்டா பெண்ட் பண்ணிட்டு அவன மேல நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவன் ஃபேஸ கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ ஒரு மாதிரி லைட்டா ப்ளஷ் ஆகுது. தென் ஒரு மாதிரி ஸ்மைலும் வருது. என்ன நெனச்சீங்களோ அப்படியே டக்குனு அவன இழுத்து லீவ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு மறுபடியும் வரும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுறீங்க. எங்கள் பையனுக்கு கால் தரையிலே இல்லை, அதுவும் மறுபடியும் கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பி புள்ள. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீக் டேஸில் வந்துட்டு மினி சீரிஸை பார்க்கலாம். வீக் எண்டில் வந்து ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேயா? அது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேடா, மிஸ் ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.